ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நானும் நீங்களும் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளை துவங்கியிருக்கின்ற நானும் நீங்களும் தானே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கூட தானே அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்றோம். ஆகினாலே இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசத்திலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தட்டும். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரம் செய்கின்ற கர்த்தர் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆகினாலே இந்த நாளிலும் கூட வல்லமையுள்ள தேவனும் பராக்கிரமசாலியுமான அவர்தானே நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் அது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்தாமே நம்மை எல்லா விதத்திலும் நம்மை வழிநடத்தி அவர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தருவாராக. இந்த நாளிலும் கூட தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தின் கடைசி பகுதி. Daniel chapter 6 verse 28, the last portion. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இதற்கு முன்பதான அதிகாரங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் தானியேலுக்கு எதிராக வந்ததாக காணப்பட்டது. சில காரியங்களிலே தானியேல் கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை வென்றவராக காணப்பட்டார். அவைகளிலிருந்து வெளியே வரும்படியாக தானியேலுக்கு கிருபை அளிக்கப்பட்டது. ஆனால் சில காரியங்களிலே தானியேல் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியதாய் காணப்பட்டது. சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து சென்றிருந்தாலும் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து சென்ற அந்த சம்பவங்கள் தானே ஜனங்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் அது விளங்க செய்ததாய் காணப்பட்டது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, அநேக வேளைகளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் அனுப்புகிறார் என்று சொன்னால், அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அப்படி செய்கின்றவராக இருக்கின்றார். நாம் சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தானியேலுக்கு இருந்த காரியத்தை போல தானியேலின் காரியங்களோ ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். எப்படி தானியேல் தன்னை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார். தானியேல் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காகவே என்று சொல்லி அவர் தாமே தன்னுடைய வாழ்க்கை வாழ்கின்றவராக காணப்பட்டார். ஆகினால் எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளை துவங்கி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் அதை ஜெயமாக மாற்றித்தர அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். எல்லா விதமான நிலைமைகள் நமக்கு எதிராக வருவதை போல காணப்படலாம், தேவன் அனுமதிப்பதை போல காணப்படலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவைகளிலிருந்து நம்மை வெளியிலே கொண்டு வர தேவன் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக்குவார், ஜெயமாக முடிய செய்வார். தேவனுடைய நாமம் தானே மகிமைப்படுவதாக. ஆமென்.